கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக இந்த தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக உரிமையுடன் நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 56 8 வசனம். ஏசாயா 56:8. இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய சேர்த்து கொள்கிறார் என்று இங்கே போடப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய உண்மை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் தள்ளுண்ட மக்கள் தான் நிறைய இருக்காங்க. சமுதாயத்தில் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, உறவினர்கள் மத்தியில், சொந்த பந்தங்கள் மத்தியில் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்னை யாருக்குமே பிடிக்கலை. சில பேர் நொந்து போயிடுறாங்க. எதுக்கு இந்த உலகத்தில் வாழலாம், என்னால் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அவங்க தள்ளுண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பணம். பணம் இருந்தால் மதிப்பு, பணம் இல்லாவிட்டால் மதிப்பு இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதனால் படிப்பை வச்சு, அந்தஸ்தை வச்சு, கல்வியை வச்சு, நல்ல வேலையை வச்சு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு வசதியை வச்சு தான் ஒரு மனுஷனை என்ன செய்ய நிர்ணயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவன்கிட்ட இல்லாட்டி சமுதாயமே அவனை தள்ளி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. எனக்கு பணம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, ஒருத்தருமே என்னை சேர்த்து கொள்ள மாட்டுறாங்களே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் ஒரு உபதேசியார் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சர்ச்சு காணிக்கையை எடுத்துக்கொண்டு ஒரு அந்த சர்ச்சுடைய ட்ரெஷரர் வீட்டுக்கு போய் கொடுக்கறதுக்கு போனார். அவர் வீடு திறந்துருக்கு, உள்ளே அண்ணன் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நேராக உள்ளே போனோன்னே அவர் விரட்டி அடித்தார். ஒன்றெல்லாம் யார் உள்ளே வெளியே போ அப்படின்னு விரட்டி வெளியே நின்று, உனக்கு வர்றதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. அவர் நொந்து அழுதுட்டு சொன்னேன், ஏன்னா நான்லாம் உள்ளே போகக்கூடாதா, நானும் ஒரு மனுஷன் தானே, நான் ஒரு ஊழியக்காரன் தானே. அப்போ தான் சொன்னேன், இன்றைக்கி மனுஷர்கள் பணம், பதவி, அந்தஸ்து, ஜாதி இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லை என்றால் வெறுத்து தள்ளுவார்கள் அப்படின்னு. எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது தள்ளப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, தள்ளுண்டவனையெல்லாம் நான் சேர்த்து கொள்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். ஆண்டவர் உங்கள் கண்ணீரையெல்லாம் துடைப்பார். கவலைப்படாதீங்க. மனுஷங்க கைவிடலாங்க, ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் உங்களை அரவணைத்து கொள்வார், உங்களை சேர்த்து கொள்வார். இங்கே வேதத்தில் யோவான் 6:37 என்ன வாசிக்கிறோம்? என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், ஜாதி, ஈனம், மொழி இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். என்கிட்ட வந்துட்டினா நான் புறம்பே தள்ள மாட்டேன். உன்னை அரவணைத்து கொள்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை விசாலமான இடத்துல என்னை வைப்பேன். எவ்வளோ வாக்குத்தத்தம்! ஒருவேளை சொந்த பந்தங்கள் உங்களை புறக்கணிக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தள்ளுண்டவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நொந்து போய் சொல்லுவாங்க. இந்த படிக்கிற டயத்துலலாம் இந்த படிக்காத, எனக்கு மண்டையில் படிப்பு ஏறலை அப்படின்னு யாரெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செட்டாக இருப்பாங்க.
இந்த குரூப் ஸ்டடி லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படித்தவங்க படிக்காத நீ எனக்கு வேண்டாம், ஏன் குரூப்பில் நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் அவனை சேர்க்க மாட்டாங்க. அவன் மட்டும் தனியாக நிற்பான். அப்போ வாத்தியார் கேட்பார், என்னப்பா உன் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வரலையா? இல்லை சார், எல்லாம் குரூப்பாக சேர்ந்துட்டாங்க, யாரும் என் கூட சேர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நான் படிப்பில் வீக்கு, மார்க்கு கம்மி, எனக்கு தான் ஒன்றும் தெரியாது. அதனால தானே, கவலைப்படாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அந்த வார்த்தை அவனை எவ்வளவு தேற்றுறது பார்த்தீங்களா? நீங்கள் யாரையும் வெறுக்காதீங்க, யாரையும் புறக்கணிக்காதீங்க. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் படிப்பு, பதவி, அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் நாளைக்கு யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தீங்கன்னா நொந்து போகாதீங்க. சிலவங்க ஏன்டா அந்த உலகத்தில் வாழ்கிறோன்னு பைத்தியம் பிடிச்ச போய் அலைவாங்க. எனக்கு மதிப்பே இல்லை, நான் ஒரு செல்லா காசாகிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க அண்ணே, நான் என் ஒய்ஃபு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா ஒரு சாம்பாரும் ஒரு பொரிக்கறியும் இது பண்ணுவாங்க. ஆனால் என் தம்பி வீட்டுக்கு வந்தால் மட்டன் எடுப்பாங்க, சிக்கன் எடுப்பாங்க. எங்கள் அம்மாவே என்னை பார்சியாலிட்டி பார்க்குறாங்கண்ணே அப்படின்னு. இன்னொன்னே அவங்க அம்மாட்ட கேட்பேன், நான் ஏன் இப்படி பார்சியாலிட்டி பார்க்குறீங்கன்னு. அம்மா 2 பேரையும் ஒன்றா தான் படிக்க வச்சோம். இவன் படிக்காமல் ஊர் சுற்றினான், அவன் நல்லா படித்து மேனேஜராக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், வசதியான இடத்துல பொண்ணு தேடி வந்தது, அதனால நாங்கள் செய்கிறோம். சரி, மற்றவங்க பார்சியாலிட்டி பார்க்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ், நீங்கள் பண்ணலாமா? அவனும் உங்கள் பிள்ளை தானே, அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படுது. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு படிப்பு ஏறலை, வாட் ஷால் ஐ டு நவ், நான் என்ன செய்ய? எதுவாக இருந்தாலும் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு பார்சியாலிட்டி பார்க்கக்கூடாது. இந்த பிள்ளையும் வேணும், அந்த பிள்ளையும் வேணும், பொண்ணும் வேணும், பையனும் வேணும். யாருமே நீ வேண்டாம், நீ தான் என் செல்லம், நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த வித்தியாசம் பார்ஷாலிட்டி பார்க்கறதுனால குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், வேதத்தில் பாருங்கள், ரெபேக்கால் எடுத்துக்கோங்க. குடும்பம் நல்லா தான், யாக்கோபு, ரெபேக்கால், ஏசா, யாக்கோபு நல்லா இருந்தாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு என்ன செய்கிறான், கடைசி காலத்தில் நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு மூத்தவன் ஏசாவை கூப்பிட்டு, நீ எனக்கு நல்ல ருசியுள்ள பதார்த்தம் கொண்டு வாப்பா, நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு. இதை ஒட்டு கேட்டது ரெபேக்கால். உடனே அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம செல்ல பையன் 2வது பையன் யாக்கோபுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சி அவசரமாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடை பண்ணி ஏசாவுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு தகப்பன்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவதை பார்க்கிறோம். இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்களா? இதனால் அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை, கசப்பு, சின்னவனை பேக் பண்ணி லாபான் வீட்டுக்கு அனுப்புறது, அவங்க அண்ணன் வீட்டுக்கு. அதுக்கு பிறகு பாருங்கள், பேரண்ட்ஸோடு சேர்ந்ததோ, அண்ணன் தம்பி சேர்ந்ததோ, அந்த குடும்பம் பிரிஞ்சு போகுது. பார்த்தீங்களா? பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க, எல்லாருமே வேணும், கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்கள். அதுபோல் இந்த அன்னகர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க சொன்ன காரியம் இந்த அன்னகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், நாங்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நாங்கள் சில இடத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னா நாங்கள் எங்கே உட்காந்து சாப்பிட, சர்ச்சுக்கு போகணுன்னா நாங்கள் எங்கே போய் உட்கார, ஒரு பஸ்ஸில்னா எங்கே போய் உட்கார, இங்கே உட்காந்து இவங்க விரட்டுறாங்க, அங்கே உட்காந்தா அவங்க விரட்டுறாங்க, எங்களுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஊழியர் சொன்னார், உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களுக்காகவும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தவர். சமுதாயம் உங்களை புறக்கணிக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அரவணைத்து கொள்வார். பரலோகத்தில் அந்த தள்ளுண்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அந்த தொழுநோயாளிகளுக்கெல்லாம் அதைத்தான் சொல்லுவேன், இந்த நோய் முத்தி போச்சுன்னா அதை குணமாக்கிறதுக்கு
முடியாது. கொஞ்ச காலம் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பீங்க. இப்போ நித்திய காலமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை அரவணைக்கிறார். கலங்காதீங்க. படிப்பு ஏறல, அதுபோல் எனக்கு நல்ல வேலை இல்லை, நான் ஒரு ஏழை ஃபேமிலி அப்படின்னு என்ன நிலைமை இருந்தாலும் சரி. ஒரு யூத் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டயத்தில் முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருந்தான். அந்த பையன் முதுகில் தட்டி கொடுத்து, தம்பி நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்க, ராஜா கணக்காக இருக்க அப்படின்னு சொன்னான். உடனே அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. ஏன் தம்பி அழுகிற? நான் ஒன்றா தப்பாக ஒன்றும் பேசலையே அப்படின்னு. இல்லைண்ணே, இந்த சர்ச்சில் யாரும் என் கூட பேச மாட்டாங்க. நீங்கள் தான் என் முதுகை தட்டி கொடுத்து உன் சட்டை சூப்பர்னு சொன்னீங்க. அது போதும்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? என்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். யாரும் கண்டுகொள்ளாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தர் உன்னை அரவணைக்கிறார். கடைசியில் நீ நல்லா இருப்ப. நீ கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை சேர்த்து கொள்வார் அப்படின்னு அவனுக்கு நான் சொன்னேன். குஷ்டரோகியாகிய இந்த ஒரு பரிசேயன் குஷ்டரோகியாக இருக்கான், அவன் சுகமாகறான். வீட்டில் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்காங்க. ஒரு பாவியான ஸ்திரீ வந்து தைலத்தை உடைச்சி அவள் காலில் பூசும் பொழுது, ஆண்டவர் காலில், இவ ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா? இவளெல்லாம் யார் உள்ளே விட்டது? அவள் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் வந்து புறக்கணிக்கிறான் அந்த பெண்ணை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வந்து அந்த சீமோனை தான் கடிந்து கொள்கிறார். எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைவு கூறுங்கள்னு சொல்கிறார். ஆண்டவரை நேசித்தார். அவள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் நீங்களாம் விலையேற பெற்றவர்கள். யாரும் நம்மளை கவனிக்கலை, முக்கியத்துவம் கொடுக்கல, என்னை பாராட்டலை அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கேரல் ரவுண்டு போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு நான் சொன்னேன், இந்த வீட்டுக்கு கேரல் ரவுண்டு போவோம் என்று. ஆனால் அப்போ வந்து அந்த பொறுப்பாளர், அதெல்லாம் வேண்டாம், அவன் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டான்னு அவன் வீட்டை தாண்டி மற்ற வீட்டுக்கெல்லாம் கேரல் ரவுண்டு போனாங்க. மறுநாளிலே அவன் கேட்டேன், ஏன்னா நான் 7 நாள் தானே என் வீட்டுக்கு வரல, ஆனால் என் வீட்டில் மிச்சர் கூட எனக்கு கொடுக்குறதுக்கு காசு இல்லை, டீ மட்டும் போட்டு கொடுப்போம். ஏழை இவன் என்ன கொடுக்க போகிறான்னு நினச்சி தானே என் வீட்டை கடந்து போக தெரியுது. ஏன் என் வீட்டிலேருந்து ஒரு பாட்டு படிக்க முடியாதா? வந்து ஜெபம் பண்ணி ஒரு பிளெஸ்ஸிங் பண்ண முடியாதா? நான் ஆகாதவனா நான் இப்போ போயிட்டேனா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க உன்னை வந்து மறக்கலாம், வெறுக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ எந்த நிலைமையில் இருந்த நிறைய பேரை சொல்லலாம். 38 வருஷமாக வியாதியாக இருந்தவனை பாருங்கள், ஆண்டவர் தேடி போகிறார். அவனை தேடி போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு தான் கேட்டார். லேகியோன் பிசாசு பிடிச்சவன் கல்றையில் இருக்கான், வீட்டார் எல்லாம் ஒதுக்கப்பட்டு ஒரு தள்ளுண்டவனாக தான் இருந்தான். ஏன் ஆண்டவர் தேடி போலியா? நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தேடி வரார். தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர் தான் நம்மளுடைய கர்த்தர். கலங்காதீங்க. கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர்கள் சமுதாயத்திலேயோ, வேலை செய்கிற இடத்துலையோ, படிக்கிற இடத்துலையோ, குடும்பத்திலேயோ, உறவினர்கள் மத்தியில் வேண்டாதவர்களாய், ஆகாதவர்களாக, தள்ளுண்ட மக்களாக இருந்தால் அவங்களெல்லாம் அரண்மனைத்து கொள்ளும். கண்ணீரை துடைங்கப்பா. ஒருவேளை படிப்பு ஏறல, பணம் கையில் இல்லை, அந்தஸ்து இல்லை, நானும் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களெல்லாம் தள்ளுண்ட நிலைமையில் இருப்பார்கள். அவங்களெல்லாம் அரவணைத்து கொள்ளுங்க. அதேபோல் யாரெல்லாம் அற்பமாக பேசுகிற அவங்க உள்ளத்திலெல்லாம் பேசுங்க. கர்த்தர் அவங்களையும் நேசிக்கிறார் என்று உணர்ந்து அவங்களெல்லாம் அற்பமாக நினைக்காதபடி, தள்ளாதபடி அவங்களெல்லாம் சேர்த்து கொள்வதற்குரிய கிருபைகளை கொடுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரை இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். உங்கள் ஜெப தேவைகளை எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.